நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நல்ல மலையாள மூவி பார்க்குறேன். அந்த காலத்தில் விட்டாலாச்சாரியன் படம் வந்து ஞாபகம் இருக்குங்களா? 80s விட்டாலாச்சாரியன் 70s விட்டாலாச்சாரியன் படம் வந்து ஞாபகம் இருக்குங்களா? அது மாதிரி அதே மாதிரி கதை தான் அது. அந்த மார்வல் மூவிலாம் இருக்குல்ல, இங்கிலீஷ் மூவிலாம் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இங்கே நம்ம ட்ரை பண்ணுறாங்க. தமிழில் ட்ரை பண்ணாங்க, நம்ம கூலியில் போட்டு சொதப்பிட்டாரு லோக்கி. அது எல்சி மாதிரி இது ஒரு ஸ்டாண்டர்டில் எடுத்துட்டு போகிறாங்க. ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ, படம் எனக்கு பிடிக்கல ப்ரோ. இல்லை ப்ரோ, ஒரு மாதிரி மொக்கையாக தான் இருந்தது. இந்த மாதிரி கான்செப்டில் நல்லா எடுத்துட்டாங்க. ஒரு அவெஞ்சர்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு அளவுக்கு நம்ம ஒரு இந்தியன் சினிமாவில் படம் நல்லா ஹாலிவுட் தரத்தில் இருக்கு. படம் நல்லா ஒரு புரியாத ஒரு கான்செப்ட், படம் பார்த்து புரிஞ்சுக்குங்க. படம் நல்லா இருக்கு. படம் கொஞ்சம் புதுசாக இருக்கு. அந்த பழைய காலத்தில் சொல்கிற மாதிரி கதை இருக்குல்ல, பாட்டி தாத்தா கதை, பேய் கதை, கல்லிங்கட்டு நீலி, அந்த கதை கொஞ்சம் புதுசாக இன்னோவேஷனை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஆனால் கொஞ்சம் லேக் இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. மெயின் ரோல் கல்யாணி பிரியதர்ஷன் தான். ஹீரோயின் இந்த மெயினாக எல்லாரும் ஹீரோ தான் பண்ண. இந்த ஹீரோயினி அந்த சாமியை நடிச்சிருக்காங்க. நெஸ்லின் நடிச்சிருக்காங்க. கல்யாணி பிரியதர்ஷன் மெயினாக சூப்பராக நடிச்சிருக்காங்க. நடுவில் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சூப்பராக கொண்டு வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் பார்க்கும்போது ஃப்ளாப் ஆகிடும், நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். ஃப்ளாப்னா நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு காலையில் தான் ரிவ்யூ பார்த்தேன், சூப்பர்னு சொல்கிறாங்க. அப்புறம் போய் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. இப்போ செகண்ட் பார்ட் 2வும் இருக்குது. பார்ட் 2 நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட் 1 செம்மையாக இருக்குது. சுமாராக தான் இருந்தது. விட்டாலாச்சாரிய படம் மாதிரி இருந்தது. விட்டாலாச்சாரிய படம் மாதிரி இருந்தது. சுமாராக தான் இருந்தது. அவங்க ஒப்பீனியன் வித்தியாசமாக இருக்குது. கான்செப்ட் ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வேம்பயர் கதை தான். இல்லை அந்த காலத்தில் விட்டாலாச்சாரியன் படம் வந்து ஞாபகம் இருக்குங்களா? 80s விட்டாலாச்சாரியன் 70s விட்டாலாச்சாரியன் படம் வந்து ஞாபகம் இருக்குங்களா? அது மாதிரி அதே மாதிரி கதை தான் அது. வேறு விசேஷமாக ஒன்றும் இல்லை, சுமாராக தான் இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஹாலிவுட்ல இருந்துச்சு. இவங்களுக்கு புதிக்கலான்றானுங்க. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. அதான் நான் மேக்கிங் நல்லா இருக்குண்ணா. மேக்கிங்கு அப்புறம் இந்த வேற என்ன சொல்லுவாங்க, ஒரு லோ பட்ஜெட் படம் இல்லாமல் பெரிய பட்ஜெட் படம் வச்சு நல்லா அவங்க தான் அந்த ஹீரோயினி தான். அவங்க தான் ஃபுல்லாக கதையே. அதான் அவங்க தான் வேம்பயராக நடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக ரத்த சம்மந்தப்பட்ட விஷயம் தான். த்ரூஅவுட் அவங்க தான். அவர் ஹீரோ ஹீரோயினி இல்லாமல் ஒரே ஒரு அந்த மார்வல் மூவிலாம் இருக்குல்ல, இங்கிலீஷ் மூவிலாம் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி இங்கே நம்ம ட்ரை பண்ணுறாங்க. தமிழில் ட்ரை பண்ணாங்க, நம்ம கூலியில் போட்டு சொதப்பிட்டாரு லோக்கி. அது எல்சி மாதிரி இது ஒரு ஸ்டாண்டர்டில் எடுத்துட்டு போகிறாங்க. அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. அதான் இந்த பிரேமலூரில் இருந்து இருக்கிறது தானே, அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. கதைக்கு அவர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு கதை ஓட்டுறதுக்கு அவர் தேவை. படம் அவங்களுக்கு எப்படி புரியுது எனக்கு வந்து நான் ட்ரைலருக்கும் பார்க்கல, சும்மா வந்தேன். நல்லா இருந்துச்சா இல்லையான்னு பார்த்தா நல்லா இருக்குது. சும்மா வந்தோம் அன்றைக்கி. வேறு படத்துக்கு போகலான்னு பார்த்தோம், கூலிக்கு இந்த படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். படம் எங்கேஜிங்காக இருந்துச்சு. 2 ஹவர் போனதே தெரியல. ப்ரோ நல்லா இல்லை ப்ரோ, படம் எனக்கு பிடிக்கல ப்ரோ. இல்லை ப்ரோ, ஒரு மாதிரி மொக்கையாக தான் இருந்தது. எனக்கு பெருசாக பிடிக்கல. விஷுவலு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி கதைன்னு பார்க்கும்போது ஏதோ சாண்டி கேரக்டர்லாம் நல்லா காட்டிட்டு மொக்கையாக முடிச்சிடுறாங்க. அப்படி சீக்கிரமாக கொண்டுருவாங்க, ஈஸியாக கொண்டுருவாங்க. அது மாதிரி ஒரு மாதிரி பிடிக்கல, ஃபுல்ஃபில் ஆகலை படம். விஷுவலாக மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. அவங்க ட்வின்ஸ் இந்த புதுசாக இது பண்ணுவாங்கல்ல, ஐ மீன் ட்விஸ்ட்டு அவனுங்கெல்லாம் கொண்டு வரதுலாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு எந்த கதையுமே பெருசாக இல்லை. ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா. இல்லை, நான் ஹாலிவுட் சினிமாவில் தான் அந்த மாதிரி பார்த்துருந்தோம். இந்த மாதிரி கான்செப்டில் நல்லா எடுத்துட்டாங்க. ஒரு அவெஞ்சர்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு அளவுக்கு நம்ம ஒரு இந்தியன் சினிமாவில் இப்போ வரைக்கும் எல்லாம் அந்த கடவுளை வச்சு பேஸ் பண்ணி சூப்பர் ஹீரோ எடுத்திருந்தாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில். அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. போனது வேற, கிடைச்சது வேற. புரியலன்னு சொன்னா அவங்க பார்க்கலாம் இருக்க. ஒரு படம் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஆக்டர்ஸையுமே வச்சு செதுக்கி இருக்கிறாங்க. நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். மிஸ் பண்ணாம பார்க்கணும். நிறைய இருக்கு, நிறைய லீடு இருக்கு. வெயிட் பண்றோம், அதான் அடுத்து எப்போ வரும்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, வேர்ட் சைடில் சொல்கிறதுக்கு கான்செப்ட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நல்ல மலையாள மூவி பார்க்குறேன். இந்த மாதிரி மின்னல் முரளின்னு ஒரு மூவி இருந்துச்சு. அது வந்து இப்போ இது வந்து செகண்ட் கான்செப்ட். இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. குட் மூவி. எல்லாரும் வந்து பார்ப்பீங்க. நல்ல படம், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. ஒரே பேஸில் போயிருந்தோம். அண்ட் டெக்னிக்கலில் வந்து இட் இஸ் டாப் நாட்ச். கான்செப்ட் வந்து ஒரு ஃபேரி டைல்ஸ் இல்லைன்னா வந்து அந்த மாதிரி இப்போ சூப்பர் பவர்ஸ் அந்த ஆங்கிளில், ஆனால் வந்து நம்மளோட பழைய கதை அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்கு. த்ரெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இல்லை போர் எதுவும் இல்லைங்க. முதல்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே பேஸில் போகுது, ஒரு லேகு கிடையாது. இட்ஸ் குட், நல்லா என்கேஜிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. எல்லாருமே சூப்பராக இருக்குது. கல்யாண பிரியதர்ஷன் லீட் ரோலில் இருக்குது, அதனால இட்ஸ் குட்.
நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன ரோல் கொடுத்துருக்கு. அதுவும் அந்த கொடுத்துருக்கிற ஸ்பேஸில் வந்து they have done it good. பயங்கரமாக இருக்குங்க. த்ரூ அவுட் மியூசிக் தான். அதில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் வந்து மியூசிக் அப்படியே ஏறி இறங்கி போகுது. இட்ஸ் வெரி என்கேஜிங்காக வைக்குது மியூசிக். இட்ஸ் குட். நல்ல படம். குறைகளுங்கிறது த்ரூ அவுட் வந்து ஒரு டார்க் ஷேடில் தான் போகும் படம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் நம்ம வரணும். இப்போ வந்து நார்மல் ஒரு கமர்ஷியல் மூவி பார்க்குற மாதிரி வந்தால் அப்படி வரக்கூடாது. ஒரு டார்க் ஷேடில் லைக் இந்த ஹாலிவுட் மூவிஸ்ல எல்லாம் பார்க்கும்ல, இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ்ல எல்லாம் பார்க்குற மாதிரி. சூப்பர் ஹீரோ மூவிஸ் அதே மாதிரி இந்த வேம்பயர் மூவிஸ் அதுக்கெல்லாம் ஒரு டார்க் ஷேடு இருக்கும். அதே ஷேடில் தான் எடுத்திருக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். அது பக்காவாக கொடுத்துருக்குது. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்து பார்த்தா இட் இஸ் குட். நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம், தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். படம் நல்லா ஹாலிவுட் தரத்தில் இருக்குது. படம் நல்லா இருக்கு. படத்தில் இடமே என்ன பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. பழைய இது நீலி படம் நல்லா இருக்கு, பாருங்க. ரிவ்யூ பண்ண வேணாம். நல்லா இருந்துச்சுண்ணா படம். அது கொஞ்சம் ஃபிக்ஷனலாக ட்ரை பண்ணியிருந்தாங்க, புதுசாக இருந்துச்சு. மேபி கொஞ்சம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காமன் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியல. கொஞ்சம் இந்த ஃபிக்ஷனலாக இருக்கிறது பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நம்ம இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டது அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுலலாம் கொஞ்சம் சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. ஒரு ஃபீமேல் லீடாக வச்சு ஸ்டோரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. அவங்களோட ஆக்ஷன், அவங்க நடிச்சிருந்த பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. அவரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார், நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். இந்த சூப்பர் பவர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா பார்க்கலாம் கண்டிப்பாக. சூப்பர்ண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. ஸ்க்ரீன் ப்ளேலாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறது தெரியும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கு படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கும். நல்ல அட்டம்ப்டாக இருந்துச்சு. அவ்வளோ பயங்கரமாக சூப்பராக இருக்கு. அடுத்த சீக்வல் கண்டிப்பாக பயங்கர ஹிட் ஆகும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. அவங்க தான் லீட் ரோலு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. வேம்பயர் ரிலேட்டட் தான். சூப்பராக இருக்கு. நல்லா இருந்தது, பரவாயில்ல, பார்க்கலாம். அந்த ஹீரோயினோட ஆக்ஷன் நல்லா இருந்தது, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு புரியாத ஒரு கான்செப்ட், படம் பார்த்து புரிஞ்சுக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படம்னா நல்ல படம் தான் ப்ரோ. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர், எல்லாமே சூப்பராக இருந்தது, பார்க்கலாம். அவங்க தான் படம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போகிறது, நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்க்கலாம், தேட்டரில் வந்து நல்லாவே பார்க்கலாம், ஃபேமிலியோடவே பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. சாண்டி செம்மையாக நடிச்சிருக்காரு, சூப்பராக இருந்துச்சு. கல்யாணி பிரியதர்ஷினி சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவர் ஃபுல்லாமே ஃபேண்டசி தான் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. நீங்கள் அது ஃபேண்டசின்ற மைண்ட் செட்டோட போய் பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு பிரதர், நல்லா இருக்கு. அதான் அவங்க லேடி ரோல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஃபெரோஷியஸாக நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சாண்டி வந்து அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய கேமியோ இருக்காங்க. நல்லா இருக்கு, மூவி நல்லா இருக்கு. அதான் அந்த நீலியோட ஸ்டோரி எடுத்திருக்காங்க. பட் ஆனால் இன்னும் இருக்கு, அடுத்தடுத்த பாட்டு வந்தால் தான் தெரியும். நிறைய லீட்ஸ் இருக்கு. பட் எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. நல்லா வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருக்கு. எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் பெருசாக கிடையாது, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா தான் இருக்கு. ஒரு சைலண்ட் சர்ப்ரைஸாக இருக்காரு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கு, அவ்வளோதான். நல்ல சூப்பர் சினிமா, நல்லா நல்லா நைஸ் மூவி, நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக, ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கு. நல்ல மூவி. வேம்பயர் கான்செப்ட் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு.